முன்னிலை சோசலிச கட்சியின் மத்திய செயற்குழுவிற்கு இன்று 18 உறுப்பினர்கள் பெயரிடப்பட்டுள்ளனர். இதில் தற்போது காணாமல் போயுள்ள பிரேம்குமார் குணரத்னம் முன்னிலை வகிக்கின்றார். அந்த கட்சியின் காணாமல் போன மற்றொரு செயற்பாட்டாளரான திமுத்து ஆட்டிகலவின் பெயரும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. முன்னர் மக்கள் போராட்ட இயக்கம் என அழைக்கப்பட்ட குழுவினர் ஸ்தாபித்துள்ள முன்னிலை சோசலிச கட்சி தமது முதலாவது மாநாட்டை கொழும்பு சுகததாச விளையாட்டரங்கில் இன்று முற்பகல் நடத்தியது. இதன்போது கட்சியின் எதிர்கால திட்டம் மற்றும் கொள்கை பிரகடனம் என்பனவும் வெளியிடப்பட்டன. காணாமல் போதல் மற்றும் கடத்தல் சம்பவங்களுக்கு எதிரான நடவடிக்கையை விஸ்தரிப்பதற்காக முன்னிலை சோசலிச கட்சியின் செயலாளர் குழு சார்பில் SK சுபசிங்கம் முன்வைத்த தீர்மானம் இந்த மாநாட்டின் போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களுக்குள் 59க்கும் அதிகமானவர்கள் காணாமல் போயுள்ளனர். கடந்த 2 மாதங்களில் மாத்திரம் 29 பேர் காணாமல் போயுள்ளனர். இதில் எமது சகோதரர்கள் 4 அடங்குகின்றனர். தமிழ், முஸ்லிம், சிங்களம் ஆகிய இன வேறுபாடுகளின்றி அரசியல் கட்சி தலைவர்கள் அல்லது செயற்பாட்டாளர்கள் என்ற பாகுபாடின்றி ஆட்களை கடத்தி செல்லும் அரசியல் கலாச்சாரம் தற்போது ஏற்பட்டுள்ளது. லிபரல் முதலாளித்துவத்திற்கு எதிரான புதிய திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கான சவாலை அவர்கள் அறிவார்கள். இவை அனைத்தையும் மீண்டும் தலைகீழாக திருப்பும் புதிய அத்தியாயத்தை முடிவுக்கு கொண்டு வரும் அரசியல் ஒன்றை உருவாக்கி வருகின்றனர். இந்நிலையிலேயே கட்சி ஆரம்பமாகும் இந்த தருணத்தில் அநேக மாணவர்கள் அதனை நோக்கி ஈர்க்கப்பட்டுள்ளனர். சகோதரர் குமார் இலங்கையில் இருக்கவில்லை என அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் இன்று ஊடகங்களில் கருத்து வெளியிட ஆரம்பித்துள்ளனர். இங்கு கூடியுள்ள அநேக மாணவர்கள் கடந்த 5-6 மாதங்களில் பல தடவைகள் அவரை சந்தித்துள்ளனர். ஒன்றாக அமர்ந்து உரையாடியுள்ளனர். திமுத்து சகோதரியும் குமார் சகோதரரும் அடிமைகளாகும் நிலையை எமக்கு கற்பிக்கவில்லை. அரசியல் பிரதிநிதிகள் சிலரும் இதன் போது கருத்து வெளியிட்டனர். இனவாதத்தை தூண்டிவிட்டு தமிழர்களுக்கு எதிரான எதிர்ப்பை தமது ஆயுதமாக பயன்படுத்தி அநேகமான சிங்கள மக்களை தவறான வழியில் வழிநடத்தி காலனித்துவ எதிர்ப்பு என்ற போர்வைக்குள் மறைந்து இலங்கையின் முற்போக்கு சிந்தனையற்ற சிங்கள பௌத்த குழு முன்னெடுத்து வருகின்ற அழிவுக்கு எதிராக சமூகத்தில் ஏற்பட்டு வருகின்ற குரோத மனப்பான்மைக்கு பதிலளிப்பதற்கு இன்று ஒடுக்குமுறை கையாளப்படுகின்றது. இடதுசாரிகள் ஒன்றிணைந்து செயற்பட்டால் தெளிவான பயணத்தை நாம் முன்னிலைப்படுத்த முடியும். ஒன்றிணைவுக்கான எதிர்பார்ப்புகளுடன் உங்களது கட்சி இன்று எடுத்துள்ள நிலைப்பாடு தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த முதலாளித்துவ அரசாங்கத்தை கவிழ்த்து சோசலிச அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதை தவிர வேறு எந்த வகையிலும் மக்களுக்கு சுதந்திரமான ஜனநாயகத்தை பெற்றுக் கொடுக்க முடியாது. இதன் போது கட்சியின் உறுதிமொழி அறிவிக்கப்பட்டதுடன் உத்தியோகபூர்வ இணையதளமும் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. மாநாடு நிறைவு பெற்றதன் பின்னர் 18 பேர் கொண்ட மத்திய செயற்குழு அறிவிக்கப்பட்டது. பிரேம்குமார் குணரத்னம், சேனாதீர குணதிலக, திமுத்து ஆட்டிகல மற்றும் சம்பிக சுபசிங் ஆகியோர் இதில் முக்கிய உறுப்பினர்கள் ஆவர். பல்கலைக்கழக மாணவ செயற்பாட்டாளர்களாக சில காலம் செயற்பட்ட சமீர கொசத்த, துமிந்த நாகமுவ, சுஜித் குருவிட் ஆகியோர் முன்னிலை சோசலிச கட்சியின் மத்திய செயற்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். பிரேம்குமார் குணரத்னம் மற்றும் திமுத்து ஆட்டிகல ஆகிய முக்கிய செயற்பாட்டாளர்கள் 2 காணாமல் போயுள்ள பின்னணியில் முன்னிலை சோசலிச கட்சி இன்று தனது மாநாட்டை நடாத்தியுள்ளது. கடந்த 6ஆம் தேதி முதல் குறித்த 2 தொடர்பிலும் இதுவரை எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை. இது தொடர்பாக கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய 5 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். பிரேம்குமார் குணரத்னம் கடந்த 6ஆம் தேதி கிரிபத்கோட கெமுனு மாவட்டத்தில் உள்ள வீடொன்றில் வைத்து கடத்திச் செல்லப்பட்டதாக முன்னிலை சோசலிச கட்சி நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அறிவித்தது. பிரேம்குமார் குணரத்னம் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் அவரது மனைவி ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பாக ஆஸ்திரேலிய வெளிவிவகார மற்றும் வணிக திணைக்களத்திடம் நாம் வினவிய போது நியூ சவுத் வேல்ஸில் வசித்து வந்த 42 வயதான ஒருவர் கிரிபத்கோடையில் காணாமல் போனதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளது என அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார்.
இந்த காணாமல் போதல் தொடர்பில் உடனடியாக இலங்கை அதிகாரிகளிடமிருந்து தெளிவூட்டலை எதிர்பார்த்துள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டது. இலங்கையில் உள்ள ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் இந்த சம்பவம் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக ஆஸ்திரேலிய வெளிவிவகாரம் மற்றும் வர்த்தக திணைக்களம் தெரிவித்தது. இது தொடர்பாக வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கருணாதிலக அமுனுகமவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது பிரேம்குமார் குணரத்னத்தை கண்டுபிடிப்பதற்கு உதவுமாறு இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கமைய பிரேம்குமார் குணரத்னம் தொடர்பான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திடம் உள்ள தகவல்களை தம்மிடம் வழங்குமாறு கொழும்பில் உள்ள ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் ஆஸ்திரேலிய பிரஜை என்பது தொடர்பாகவும் அவரது வதிவிடம் மற்றும் இலங்கைக்கு வருகை தந்த திகதி பற்றிய தகவல்களையும் கோரியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கருணாதிலக அமுனுகம கூறியுள்ளார். இதேவேளை காணாமல் போன தனது கணவரை கண்டுபிடிப்பதற்கு உதவுமாறு பிரேம்குமார் குணரத்னத்தின் மனைவி சம்பா சோமரத்ன ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. தனது கணவரின் பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரிடம் வேண்டுகோள் விடுக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது என கருதுவதாகவும் சம்பா சோமரத்ன கூறியுள்ளார். எனது கணவர் ஆயுத குழு ஒன்றினால் கடத்தப்பட்டுள்ளார். தயவு செய்து அவரின் உயிரை பாதுகாக்க உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவரை அழைத்து வரவில்லை என போலீசார் கூறியுள்ளனர். இதுவரையில் இடம்பெற்ற அனைத்து கடத்தல் சம்பவங்களுடனும் அரசாங்கம் எந்தளவிற்கு தலையீடு செய்துள்ளது. எனது கணவர் தொடர்பான சம்பவத்திலும் அரசாங்கத்திற்கு அவர் எங்கு இருக்கின்றார் என்பதனை அறிந்து கொள்வதற்கும் அவர் என்ன செய்கின்றார் என்பதனை அறிந்து கொள்வதற்குமான தேவை இருந்தது. அது தொடர்பாகவே என்னிடம் வினவப்பட்டது. அவரின் வீட்டிற்கும் அவரின் அம்மாவிற்கும் தங்கைக்கும் அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர். இவற்றுக்கு மத்தியில் அரசாங்கத்திற்கு அவர் தேவைப்பட்டார். நீங்கள் இந்த கடத்தல் அல்லது காணாமல் போதல் தொடர்பில் நேரடியாக அரசாங்கத்தை குற்றம் சுமத்துகிறீர்கள். ஆனால் நாம் அறிந்த வரையில் செப்டம்பர் மாதத்திலிருந்து உங்கள் கணவர் இலங்கையில் வசித்துள்ளார். இப்போது ஏன் குற்றம் சுமத்துகிறீர்கள்? டிசம்பர் மாதத்தில் நான் இலங்கைக்கு வந்ததன் பின்னர் 25 பேரை கொண்ட குழுவினர் என்னை பின்தொடர்ந்தனர். பின்னர் ஜனவரி 2ஆம் தேதி விமான நிலையத்தில் நான் தடுத்து வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் 18 மணித்தியாலங்களாக அவர் எங்கே என்றும் அவரை எப்படி தொடர்பு கொள்கின்றீர்கள் என்றே கேட்டனர். அவர்களுக்கு இது தொடர்பில் பாரிய தேவை இருந்தது. அவரை கைது செய்வதே அவர்களின் பிரதான நோக்கம். அதனையே அவர்கள் அன்று எனக்கு அறிவித்தனர். பிரேம்குமார் குணரத்னம் மற்றும் திமுத்து ஆர்டிகல் ஆகியோர் கடத்திச் செல்லப்பட்டுள்ள விதத்தினை உன்னிப்பாக ஆராயும் போது உயர் தலையீடு இன்றி அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று நம்பிக்கை கொள்வது நடைமுறை சாத்தியமற்றது என ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லமெண்ட் உறுப்பினர் கரு ஜயசூரிய தெரிவிக்கின்றார். இந்த காணாமல் போதல் சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து அவர்களை விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேம்குமார் குணரத்னவின் அரசியலுக்கும் தனது அரசியலுக்கும் இடையே பாரிய வித்தியாசங்கள் காணப்பட்டாலும் பிரஜை என்ற வகையில் அவருக்கு அரசியலில் ஈடுபட உரிமையுள்ளதாகவும் கரு ஜயசூரிய கூறியுள்ளார். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இன்றைய தினமும் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு அழைத்து வரப்பட்டார். கடந்த 5ஆம் தேதி அடுத்து ரத்த பரிசோதனை அறிக்கையை காண்பிப்பதற்காக சரத் பொன்சேகா கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு அழைத்து வரப்பட்டார். குமார் குணரத்னம், திமுத்து ஆர்டிகல் ஆகியோர் கடத்தப்பட்டமை கீழ்த்தரமான செயல். இதிலிருந்து தப்பிக்க முடியாது. மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். இந்த தவறுகளை செய்வோருக்கு எதிர்காலத்தில் இன்னும் நாம் வழங்க வேண்டியவற்றை வழங்குவோம். மக்களை பாதுகாப்பதற்கு நாம் அர்ப்பணிப்புடன் உள்ளோம். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. கல்வியின் முக்கியத்துவத்தினை உணர்ந்து எதிர்கால சந்ததியினருக்கு அதனை வழங்குவதன் மூலம் சிறப்பான சமூகம் ஒன்றை உருவாக்க முடியும் என பார்லிமெண்ட் உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜே ஸ்ரீரங்கா தெரிவிக்கின்றார். திமட்டகுட விபுலானந்த வித்தியாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். தெமட்டகுட விபுலானந்த வித்தியாலயம் ஏற்பாடு செய்த புத்தாண்டு வர்த்தக சந்தை கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்தது. இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜே ஸ்ரீரங்கா கலந்து கொண்டார். நாளாந்தம் எமது செலவுகளை பார்க்கின்ற பொழுது இன்று வாழ்க்கை செலவு அதிகரித்துக் கொண்டு போகிறது.
ஆனால் இந்த வாழ்க்கை செலவை ஈடு செய்யக்கூடிய வகையிலே வருமானங்கள் காணப்படுவதில்லை. ஆனால் செலவழிக்கின்ற பணம் செலவழிந்தாலும் எம்மிடம் அழியாத செல்வமாக இருக்கிறது கல்வி செல்வம். இந்த கல்வி செல்வத்தை நாங்கள் எமது செல்வங்களுக்கு, எமது சிறு செல்வங்களுக்கு ஊட்டுவதன் ஊடாக நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல பிரஜையாக, நல்ல சந்ததியாக வாழ முடியும் என்பதனை நான் எதிர்பார்க்கின்றேன். தமிழன் எங்கிருக்கிறானோ அவன் முல்லைத்தீவிலா இருக்கலாம், அல்லது நூரேலியாவா இருக்கலாம், அல்லது தெமட்டகுடையிலா இருக்கலாம், எங்கிருந்தாலும் அவனுக்கு சேவை செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு கடமை இருக்கு. எந்தெந்த பிரதேசத்துல தமிழ் மகன் தமிழ் பேசுகிறானோ அந்தந்த படத்துல போய் அவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எங்களுக்கு நிச்சயமாக கடமை இருக்கு. என்ன பொறுத்தமல்ல, நான் தனி ஒரு நிகழ்ச்சிக்கு போக கூடாது. 225 பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட முடியும் என்றால் அவர்கள் அனைவரையும் கூப்பிட்டு இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்க்க வேண்டும். இதை வைத்து அரசியல் நடத்தக்கூடாது. இது பாடசாலை, இதில் அனைவரும் வர வேண்டும். அது இன மத மொழி வேறுபாடு அனைவரும் வர வேண்டும். எங்களுக்கு உண்மையில் அரசியல்வாதிகள் வருபவர்கள் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வருகிறார்களே ஒழிய அரசியல்வாதிகளின் பிரச்சனை தீர்ப்பதற்கு வருவதில்லை. இதில் வாக்களித்த எவராவது ஒருவர் தான் வாக்கு போடுவதற்கு முன்பு எனது வாக்குக்கு இவ்வளவுதான் பெறுமதி என்று கூறுவதில்லை. அவர்கள் இலவசமாக